இதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு, கம்பு, சோளம், கோதுமை, உடைச்ச கடலை, ஜவ்வரிசி, வேர்க்கடலை, சகப்பரிசி பாக்கெட் பண்ணியே இருக்குது. நம்ம அதை வாங்கிக்கிடலாம். இல்லை தனித்தனியாக கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு அரைச்சிக்கிடலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைக்கலாம். இல்லை வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நான் இப்போ லைட்டாக வறுத்துருக்கேன். வறுத்துட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு தேவையான போது நம்ம அதை சத்து மாவாக காய்ச்சிக்கிடலாம். இல்லை நெய் ஊற்றி உருண்டை மாதிரி பிடிச்சி கூட கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் மாவு வறுத்துட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கூழ் மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். காலைல சாப்பிட்லன்னா நம்ம இதே ஒரு டம்ளர் நல்லா கூழ் மாதிரி காய்ச்சிட்டு கொடுத்தோன்னா அது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேரும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வறுத்ததை எல்லாத்தையும் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு பவுட்ரு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.